நம்ம நிறைய பேர் வந்து ஸ்டடீஸை ரொம்ப கன்சிடர் பண்ணுறதில்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவன் கல் மீது கட்டின வீடு விழாதுன்னு சொன்னார். ஆமாவா? இது மண் மீது கட்டின வீடு விழுந்துரும்னு சொன்னார். அப்போது கல்லுக்கு மீது கட்டின வீடு விழாதுன்னு சொன்னார்ல, அப்போ எது அந்த கல்லுன்னு ஏதோ சொன்னாரா? வார்த்தை எல்லாமே பொது, வார்த்தைன்றது பொதுவானது. இதில் ப்ரீச்சிங் இருக்குது, டீச்சிங் இருக்குது, ரெவலேஷன்ஸ் இருக்குது, ப்ராஃபசிஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே வேர்ட் ஆஃப் காட், த்ரூ வேர்ட் ஆஃப் காட் மூலியமாக தான் பேசுகிறாங்க. இப்போ ஆஸ் எ ப்ரீச்சர் நான் வேர்ட் ஆஃப் காடை வச்சு தான் பேசுகிறேன். ப்ராஃபிட் வரும்போது அவரும் வேர்ட் ஆஃப் காடை வச்சு தான் பேசுகிறார். ஆனால் வேர்ட் ஆஃப் காட் ப்ரீச்சிங்க்கும் டீச்சிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டீச்சிங் உபதேசம், அதுக்கு பேர் என்ன? இயேசு சொல்கிறார், இந்த உபதேசத்தின் மீது தன் வீட்டை கட்டுகிறவன் எவனோ அவனுடைய அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த உபதேசம் ஒரு கண்மலைக்கு ஒப்புமையாக இருக்குது. அது ஒரு ஸ்ட்ராங் ஸ்டோனை குறிக்குது. நேற்று ஈஸ்வரி சொன்ன சாட்சி என்ன பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு. என்ன சொன்னான்னா, ஏசு நாமன்னா தெரியும், ஆனால் இப்போ தான் அது நான் என்னன்னு தெரியுதுன்னா, அப்பா ஏதோ தெரிஞ்சிருக்கப்போ. உங்களுக்கு புரியுதா? நம்ம இத்தனை நாள் வரைக்குமே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஜெபிச்சோம். ஏசு கிறிஸ்து நாமத்தில் தான் பேயை ஓட்டுறதுக்கு முன்னாடி போகிறோம். ஏசு கிறிஸ்து நாமத்தை வச்சு தான் நம்ம சுகத்தை வாங்கணும். எல்லாம் சொன்னதுக்காக செஞ்சோம். ஆனால் இப்போ ஒரு ரெவலேஷனோட செய்கிறோம். இது என்ன பண்ணிடுச்சுன்னா, அவர்களை கண்மலையின் மீது கட்டினவர்களுக்கு ஒப்புமையாய் மாற்றுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுற்றி எத்தனை நெகட்டிவ் சிச்சுவேஷன் வந்தாலும் இந்த டீச்சிங் மூலமாய் அவர்கள் அறிந்து கொண்ட ரெவலேஷனை இடிப்பதற்கு, அதை ஒழிப்பதற்கு ஒரு பிரச்சனைனாலும் ஆகாது. ப்ரொஃபட்டிக்காக பேசும்போது ஸ்டிரப் பண்ணும், உபதேசம் பேசும்போது உங்களை ஸ்டடி ஆக்கும். ரெண்டுமே நமக்கு ரொம்ப அத்தியாவசியம். நான் ஸ்டிரப்பே ஆகலை, என்ன ஸ்டடி ஆகிட்டே இருந்தால் நான் ஆக மாட்டேன். அப்போ இடையில என்ன பண்ணுற? ஸ்டிரப் பண்ணுறாரு பாருங்க. போன வாரம் சென்னம்மா மூட்டு வழியில் வந்தவங்க இந்த வாரம் பைபிள் ஸ்டடிக்கு விடுதலையாக வந்திருக்கிறாங்க. இப்போ ஆவியானவர் முதல்ல அவங்களுக்காக ஒரு ஸ்டிரப்பை வேசி அவங்கள ஸ்டிரப் பண்ணிட்டு இன்னைக்கு ஸ்டடிக்குள்ளே கொண்டு வர்றாரு. நல்ல கையை ஆவியானவர் தட்டிடுங்களேன்.